சொல்லு பார்க்கலாம். ராப்பகலா 2 பேர் காசு பணம் இருக்கோ இல்லையோ, பசியோ பட்டினியோ, வருமானம் வருதோ இல்லையோ, என்னமோ இருக்கிற காடு கழனி நகையை மாட வித்தாவது படிக்க வைக்கிறேன்னு ஒரு 2 பேர் அனுப்பி ஆன்லைன் கிளாஸ்ல கல்வி நடத்த தெரியுதோ தெரியலையோ, என்னெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், உன்னை எப்படியெல்லாம் தன் வழிக்கு கொண்டு வரலான்னு ராப்பகலா ஒரு படித்த கூட்டம் ஒன்று மண்டையை போட்டு உடைச்சு பலத்தையும் பலவீனத்தையும் பட்டியல் போடும். இந்த மாதிரி ஒரு கிருமிகளுக்கெல்லாம் தடுப்பு மருந்து வெளி உலகத்திலிருந்து யாராலும் தயாரித்து கொடுக்க முடியாது. உங்கள் மனம்தான் அதற்கான மருந்தை நீ தான் டிட்டர்மைண்டாக இருக்கணும். எது ஒன்று டிட்டர்மினேஷனோட இருக்க வைக்கும் தெரியுமா? எதுவாக இருந்தாலும் உன் குடும்பத்திலிருந்து அதை தொடங்கு, உன் தாய் தகப்பனிலிருந்து அதை தொடங்கு. எங்க அப்பா எங்க அம்மா. அதனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலும் பெற்றோரோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் முதல் ஆசீர்வாதம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பெற்றோர் உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சு கல்வியை இன்னும் தொடர்ந்து கொடுக்கிறார்கள் என்றால் இரட்டிப்பு ஆசீர்வாதம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். ஆன்லைன் மேடம், எங்களுக்கும் பிராக்டிஸ் பண்ண முடியல, குழந்தைங்களுக்கும் பிராக்டிஸ் கொடுக்க முடியல. இது ஒரு விதமான தடுமாற்றம். நேரில் வரும்போதே குழந்தை நான் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டான், இப்போ அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். ஆனால் காலப்போக்கில் இதுக்கு ஆசிரியர்கள் எல்லாம் பழகிப்பாங்க. ஆன்லைன் கல்வியே வேண்டாம், திருப்பி பழைய மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் வர ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது ஆன்லைனில் மாஸ்டரி வந்துடும் டீச்சர்ஸ்க்கெல்லாம். ஆன்லைன் கிளாஸ் ஜாலியாக இருக்குது. செல்ஃபோன் எப்போ பார்த்தாலும் கையில் இருக்குல்ல, எப்போ கேட்டாலும் நான் கிளாஸில் இருக்கேங்களா, என்ன வேணால் பண்ணலாம். என்னுடைய தேவையில்லாத அத்துணை செயல்களுக்கும் நான் துணைக்கு அழைத்து கொள்வது ஆன்லைன் கல்வி அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்க இப்போ இருக்குது. இது எப்படி தெரியுமா? இப்போ ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்றிலிருந்து ஒரு 10 வருடம், என்னுடைய வயசு இப்போ 15 முடிஞ்சு 16 17, இன்றிலிருந்து 10 வருடம் நீ எங்கே இருப்ப? உன்னால் கணித்து பார்க்க முடிகிறதா? இன்னைக்கு நீ உன்னை மாற்றிக்கலன்னு சொன்னால் 10 வருஷம் கழிச்சும் இந்த கொரோனா பேட்ச் இதனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கும். கொரோனா வைரஸ் தாக்கி இருக்காது, அது எப்போ போயிருக்கும். இப்போ நீ உன் நடத்தையை சரி செய்யாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், 10 வருஷம் கழிச்சு அப்போவே கொஞ்சம் யார் சொன்னதையாவது கேட்டிருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம், அம்மா அப்பாவிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசியிருக்கலாம், டீச்சர்ஸ் சொன்னதை கேட்டிருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், இல்லை ஓரளவு படித்தா கூட பரவாயில்ல ஒழுக்கமாவது இருந்திருக்கலாம். இப்படின்னு கலாம் 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 கலாம்னு உன்னோட 27 வயசில் புலம்புவேன். யாராலும் நம்ம எப்போது காப்பாற்ற முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. யாரும் வர முடியாது அப்போ. ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எங்க விட்ட கோட்டை? நீ தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். என்ன பண்ண? ஏன் இப்படி போச்சு? இதுல நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் சொல்வது யார் மனதிலாவது நம்பிக்கை விதையாக விழுந்து விருட்சமாக ஒருவர் மனதில் வளர்ந்தாலும் இந்த கூட்டத்திற்கான வெற்றி அதுதான் சொன்ன பாருங்க. எவன் மனசுலயும் அது விழுந்திருக்கு, யார் மனசுலயும் அது விழுந்திருக்கு, விழும். ஆணித்தரமா சொல்றேன். அதே 27 வயதில் அந்த நம்பிக்கை விதை விருட்சமா வளர்ந்தவங்க உங்கள் மத்தியிலேயே வாழ்க்கையில ரொம்ப அழகா செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் போது எப்படி இருக்க அப்படின்னு நீ கேட்ப. நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், நல்லா இருக்கு வாழ்க்கை. நீ எப்படி இருக்க? ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்படி சொல்றதுக்கு தான் இப்போ இவ்வளவுமா? சொல்லு பார்க்கலாம். ராப்பகலா 2 பேர் காசு பணம் இருக்கோ இல்லையோ, பசியோ பட்டினியோ, வருமானம் வருதோ இல்லையோ, என்னமோ இருக்கிற காடு கழனி நகையை மாட வித்தாவது படிக்க வைக்கிறேன்னு ஒரு 2 பேர் அனுப்பி ஆன்லைன் கிளாஸ்ல கல்வி நடத்த தெரியுதோ தெரியலையோ, என்னெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், உன்னை எப்படியெல்லாம் தன் வழிக்கு கொண்டு வரலான்னு ராப்பகலா ஒரு படித்த கூட்டம் ஒன்று மண்டையை போட்டு உடைச்சு எல்லாரும் ஒட்டுக்க முயற்சி பண்ணி பார்த்து 27 வயசுல நான் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்வதற்கா இதை செய்வது? யோசிச்சு பார்க்க வேண்டாம்? அசிங்கமாக இருக்கும். நம்ம பேட்ச் நம்மளோட படித்தவங்க ஒரு கெட் டுகெதர்னு யாராவது கூப்பிட்டா நான் வரல, நான் ஒன்றும் பெருசாக சொசைட்டியில் இல்லை. பணம் சம்பாதிப்பதால் சமுதாய அந்தஸ்து வராது,
அந்த அடிப்படையில் இந்த பேச்சை அமைக்கவே இல்லை. சொல்லிக் கொள்கிற மாதிரி அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கணும். என்னுடைய பலம் எது, பலவீனம் எது தெரியுமா? உன்னுடைய பலம் எது அப்படின்னு கேட்டா குழந்தை யோசிக்கும், எது என் பலம், எது என் பலவீனம். பலவீனம் மூட்டை நிறைய வச்சிருப்பான். உன் பலம் என்ன? வேற்று மொழியை என்னால் உடனே கத்துக்கக்கூடிய ஆர்வம் இருக்கு, வேகமா கத்துக்க முடியுமா? அது உன் பலம். தனியா நீ 1 மணி நேரம் உட்காந்து படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்காம, ஃபேஸ்புக் உள்ள நுழையாம, யார் என்ன பண்றான்னு அங்கங்க சுத்தி பார்க்காம 1 மணி நேரம் என் கவனத்தை குவியம் செய்து என்னால் படிக்க முடியுமா? அது உன் பலம். தெரியாததெல்லாம் தைரியமா எழுந்து நின்று தெரியலன்னு சொல்லி சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய தைரியம் உண்டா? அது உன் பலம். பலவீனம்னு பார்த்தா நான் சொல்லவே வேண்டாம். திடீர்னு நீங்க வந்து நில்லுன்னு சொன்னா நான் நிற்க மாட்டேன், எனக்கு பயம். என் அம்மா அப்பா கிட்டே மனசு திறந்து பேசுறதே எனக்கு பயம். அது எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு பலவீனம். இதுதான் வயசு. உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன, இப்பதான் நீ கண்டுபிடிச்சு வைக்கணும். அப்பதான் 10 வருடம் கழித்து உன் பலத்தை மேம்படுத்த முடியும். பலவீனங்களை எல்லாம் வாழ்க்கையிலிருந்து கழிக்க முடியும். பலவீனத்தை பலமாக மாற்றுகிற வயது இது. அதுக்கு ஒரே ஒரு சூட்சுமம் தான், கவனச்சிதறலுக்கு இரையாகாமல் இருப்பதுதான் சூட்சுமம். சில பேர் இருப்பான், நம்மளோடைய தான் படிப்பாங்க, அது கேர்ளோ பாயோ யாரா இருந்தாலும் சரி, பால் வேறுபாடு கிடையாது. அப்படி ஒரு தவம். கிளாஸ்லயே அவங்க பேர் வச்சுருவாங்க, அது பழம் அப்படிம்பாங்க, ஞானப்பழம். ஒரு கேன்டீன் போனால் வராது, தேவையில்லாமல் சிரிக்காது, பேசாது, ஏதாவது ஒரு டவுட் கேட்கும். இந்த மிஸ் அந்த கொஸ்டின் சொல்லி கொடுத்தாங்க, புரியல மேம், ஸ்டாஃப் ரூமில் ஃப்ரீயாக இருந்தால் போய் கேட்டு வரலாம். நான் எங்கள் காலத்துலேயும் இருக்குது. படிக்கும், டவுட்டுங்கும், கேட்கும், திருப்பி எழுதும். இந்த ஆன்சரை நான் இந்த கொஸ்டின் பேப்பர் நான் வீட்டில் எழுதி கொண்டு வந்து காமிச்சா கரெக்ஷன் பண்ணி தரீங்களா, எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்க்குறேன் மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது. நிச்சயம் பாருங்க, துருவ நட்சத்திரமாக மிளிரும் அந்த குழந்தைகள் 10 வருடம். அந்த மாதிரி மிளிர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா சுகங்களையும் விடுக்க சொல்லலை. உங்களை யாரும் இப்போ வந்து அப்படியே துறவி மாதிரி ஆக சொல்லலை. அளவுகோல் தெரியுமா? இந்த இளைய சமுதாயம் எங்கு தொடங்க வேண்டும், எப்போது முடிக்க வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறுதே, அது ஒரு வியாதி. ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் அவேர்னஸ் தெரியல. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அப்படின்றதுக்குள்ள தொடங்கிடுது. எங்க நிறுத்தணும், எங்க கத்திரி போடணும், எங்க கோடு போடணும், எங்க இதோட இது கடைசின்னு முடிக்கணும் தெரியலையே. அதை தெரிந்து கொள்கிற வயசு இது. அப்போ என்னுடைய பலவீனம் இது, இதை எடுத்தா இப்போதைக்கு கீழே வைக்க முடியல, அப்போ அதை நான் எடுக்கக்கூடாது. எப்போது அது தெரியும்? உன் பலமும் பலவீனமும் உனக்கு தெரிய வேண்டும். நம்மளை வெளியால் எங்க கவுக்கிறான் தெரியுமா? உன் பலவீனம் எதுன்னு அவனுக்கு தெரியுது, அதனால கவுக்கிறான். ஞாபகம் வச்சுக்கோ. உன் பலம் அடுத்தவனுக்கு பயமுறுத்துதலாக இருக்க வேண்டும். உன் பலவீனத்தை நீ கண்ணாடி மாதிரி காமிக்கிற, வெளியில காண்பிக்காத. உள்முக பயணம் செய், உனக்குள்ள நீ போ. செல்ஃப் ஜேர்னி, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். தனியாக உட்காந்து ஒரு பேப்பர், இப்போ வச்சிருக்கிற நோட்டில் எதுவும் எழுத வேண்டாம், ஒரு நோட்டு பேனா எடுத்து என்னுடைய பலவீனம் எதுன்னு ஒரு பேனா எடுத்து எழுதப்பார். ஒரு காலகட்டத்துக்கு மேலே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், நம்ம பலவீனம் நம்ம மனசுக்கு தெரியும், எழுத முடியாது. என் பலம் எது பட்டியல் போட்டுப்பார், ஒன்று கூட வராத மாதிரி இருக்கும். இதுதான் வயது. உன்னை செதுக்கிக்கொள். இப்போ ஒரு பேரிடர் போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதாவது வரலாம். நோயாத்தான் வரணுன்றதுல வேற ஏதோ இந்த உலகத்தையே ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கலாம். எதுவுமே நம் முன்னேற்றத்தை நிறுத்துவதாக இருக்க முடியாது. நாம மனசளவில் முடிவு பண்ணிட்டா நம்ம கிட்ட தான் இருக்கு. லீவு நாள் சனி ஞாயிறு விட்டாலே பசங்க திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் வர பிடிக்காது. ஒரு கணக்கெடுப்பு, யுனெஸ்கோவின் கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த பெருந்தொற்றுக்கு பிறகு வெளிநாடுகளில் இருக்க குழந்தைகள்கிட்ட ஒரு கணக்கெடுப்பு எடுத்தப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 36 விழுக்காடு குழந்தைகளுக்கு மேல் அடிப்படை கேட்டல் படித்தல், LSRWன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னது அது, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், அந்த அடிப்படை ஸ்கில்ல நிறைய மழுங்கி போச்சான். பழக்கம் இல்லை, ஆன்லைனில் இருக்கு அல்லது விட்டுடுச்சு. LSRW ஸ்கில்ல குறைஞ்சி போச்சு. அடிப்படை தகுதிகளை வளர்த்துக்கொள். பலத்தையும் பலவீனத்தையும் பட்டியல் போடு. இந்த மாதிரி ஒரு
கிருமிகளுக்கெல்லாம் தடுப்பு மருந்து வெளி உலகத்திலிருந்து யாராலும் தயாரித்து கொடுக்க முடியாது. உங்கள் மனம்தான் அதற்கான மருந்தை நீ தான் டிட்டர்மைண்டாக இருக்கணும். எது ஒன்று டிட்டர்மினேஷனோட இருக்க வைக்கும் தெரியுமா? எதுவாக இருந்தாலும் உன் குடும்பத்திலிருந்து அதை தொடங்கு, உன் தாய் தகப்பனிலிருந்து அதை தொடங்கு. எங்க அப்பா எங்க அம்மா கஷ்டப்படுறார், கொஞ்ச காலம்ப்பா, இன்னொரு 5-6 வருஷம் நல்லபடி ஆயிடுவேன், உன்னை காப்பாத்துறேன்ப்பா, நீ ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த உத்தரவாதத்தை கூட அவர்கள் அதை எதிர்பார்க்காவிட்டாலும் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? ஃப்ரெண்டு பேசலன்னா அப்படியே அன்னைக்கு சாப்பாடே இறங்காது, கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அம்மாவோட 4 நாள் பேசாம இருக்கும். வருத்தமான விஷயம். ஆனா கொஞ்சம் கேட்க வேடிக்கையா இருக்கும். நம்ம 4 நாள் பேசலன்னா அம்மா தாங்க மாட்டா, அம்மா எப்படி வந்து பேசிடுவா. அந்த தைரியம் யாரு? நம் நலனில் அக்கறை கொண்டது நண்பனா இல்லை ஒரு தாய் தகப்பனா? யாரா கடவுளாகவே இருந்தாலும் தாய் தகப்பனுக்கு அடுத்த நிலை தான். ஞாபகம் வச்சுக்கோ. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, ஏன்பா இப்படி வருவேன்னு நினைச்சனே, இப்படி ஆயிட்டனே அப்படின்னு வாயை திறந்து சொல்லி அழமாட்டாங்க. ஆனா ஒரு நிமிடமும் உன் எதிர்காலம் சரியா அமையலைன்னா அந்த ஒரு வேதனை போதும் உன் தாயையும் தகப்பனையும் தகர்த்து தூள் தூளாக்க. என்ன செய்ய போறோம்? அதனால இன்னைக்கு வந்தது இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நல்ல மார்க்ஸ் வாங்கணும், என்ட்ரன்ஸில் நீங்கள் டாப் ஸ்கோர் எடுக்கணும், எதா இருந்தாலும் நீங்கள் வந்து படிப்பை மட்டுமே யோசிக்கணும். அதை மட்டும் சொல்வதற்காக இந்த கூட்டத்துக்கு நான் வரல. உன்னை முதலில் நேர்படுத்திக்கொள். உனக்குள்ள இருக்கிற பலத்தை இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்திக்கொள். உனக்குள் இருக்கிற பலவீனத்தை ஒரு நாளும் தகர்த்து எரிய தைரியத்தை வரவழைத்துக்கொள். ஏன்னா பலவீனத்தை விடுற தைரியம் அவ்வளோ சீக்கிரம் வராது. நீ எப்போ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த செயலை செய்தாலும் முதலில் இது என் தாய் தகப்பனுக்கு அவமானத்தை கொடுக்குமா பெருமை தேடி தருமான்னு யோசிச்சு பார்த்துட்டு அந்த செயலை செய். உங்களை எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்றேன். இது ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இருவருக்கும் பொருந்தும். இப்படி ஒரு சூழல், ஒரே கூரையின் கீழ் ஆணும் பெண்ணுமாய் உட்கார்ந்து படிக்கக்கூடிய இந்த அருமையான சூழலை அழகாகவும் கண்ணியமாகவும் பயன்படுத்திக்கொள். ரொம்ப அழகா பயன்படுத்திக்கோ. குறுகுறுப்பா இருக்கு, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி பதட்டமா இருக்கு, குறுகுறுப்பா இருக்கு, யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தோணுது, குறிப்பா இது அம்மா அப்பாவுக்கு செத்தாலும் தெரியக்கூடாதுன்னு தோணுதுன்னா ஐயோ அதுதான் தப்பு, அதை செய்யாது, செய்யவே செய்யாது. யார் பார்த்தாலும் பயம் இல்லை, செய்யும்போது சந்தோஷமா இருக்கு, மனசுக்குள்ள எந்த விதமான பாரமும் இல்லைன்னா அந்த விஷயம் மட்டும்தான் சரி, அதை செய். நல்லா படிக்கும் போதும் நல்ல விஷயத்தை செய்யும் போதும் குறுகுறுப்போ பயமோ ஒரு நடுக்கமோ வரவே வராது. அதை மட்டும் செய். அம்மா அப்பாவுக்கு நீங்கள் மனசில் இருக்கிறத சொல்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னு தோணுதா? உங்கள் நம்பிக்கையானவர்கள் யாரோ, ஆசிரியர்களாக இருக்கலாம், வேறு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், மனம் விட்டு யாரிடமாவது ஒருவரிடம் மட்டும் விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஊர் முழுக்க டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். பெருந்தொற்று எந்த வேகத்தில் பரவியதோ அதே வேகத்தில் போயிடும். அது போனதுக்கப்புறம் பெருந்தொற்று வருவதற்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன மாற்றம் வந்ததுன்னா இல்லை, மாஸ்க் கட்டின ஒரு மாற்றம் தான் இருக்கும். அறிவால், உன் சிந்தனையால், உன் நடத்தைகளால் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு வருஷம், இந்த 1.5 வருஷத்துல ஒன்றும் கிடையாது. ஆனா மறந்துடாத, உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. வேளா வேளைக்கு வாசல்ல பேப்பரும் பால் கவரும் மளிகை பொருட்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பசி தூக்கம் எல்லாமே ஒழுங்காக தான் வந்துக்கிட்டு இருக்குன்னா நம்மை விட இந்த பெருந்தொற்று காலத்திலும் உலகம் இயங்கிக் கொண்டு தான் இருக்கு. கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு, நிறைய செயல் திட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லாரும் விளைவிக்கிறவர்கள் விளைவிக்கிறார்கள், வியாபாரம் செய்பவர்கள் செய்கிறார்கள், கற்றுவிக்கிறவர்கள் பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நாம எங்கேயோ கோட்டை விடுறோன்னு அர்த்தம். கோட்டை விட்டா என்ன ஆகும் தெரியுமா? நடுமத்தியானம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கேட்டை வந்து யாரோ தட்டுவாங்க. உங்களை சொல்லலை, நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம், யாரோ நடுமத்தியானம் வெயில கேட்டை தட்டுறாங்க. ஆத்திரமா வரும். தூங்குற நேரத்துக்கு கேட்டை இப்படி போட்டு தட்டுறாங்களே யார் அதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது வருத்தத்துடன் சொல்கிற ஒரு விஷயம், பேண்ட்டும் சட்டையும் போட்டு அழகா டை கட்டி கடாய் வாங்கிக்கிறீங்களா மேடம்? தப்பா சொல்லலாமா? அதை சிரிப்பதற்காக சொல்லவே இல்லை. பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாதிரியான ஒரு உடை. என்னப்பா தள்ளு வண்டியிலையும் கடாய் விற்கிறான், இப்படி டை கட்டிட்டு வந்தும் கடாய் விற்கிறான். அவன்கிட்ட கேட்க முடியாது.
மனசுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியும். ஏதோ ஒரு வயதில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கவனத்தை முழுவதுமாய் எங்கோ சிதறவிட்டதன் பலன் அங்க நிக்குது. தப்பா சொல்லலப்பா, இதை விட இன்னும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கலாம். கதவை போய் தட்டி 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 நீ இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா அதை ஒரு கடை போட்டு பெரிய கடை வைத்து முதலாளி ஆயிருக்கலாமா இல்லையா? வீடு வீட வேண்டாம். அதனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலும் பெற்றோரோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் முதல் ஆசீர்வாதம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பெற்றோர் உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சு கல்வியை இன்னும் தொடர்ந்து கொடுக்கிறார்கள் என்றால் இரட்டிப்பு ஆசீர்வாதம். ஆனா என் பசங்கள்லாம் பாவம் எங்கேயோ முடங்குறாங்க, ஏதோ தடுமாறுறான், அவனுக்கு ஒரு தெளிவு வர வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்கள் முயற்சி எடுத்து இந்த மாதிரி ஊக்க அமர்வுகளை ஏற்படுத்துகிறது என்றால் அது மூன்றாவது ஆசீர்வாதம். உங்களை மாதிரி ஒரு நாளாவது பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்குகிற பிள்ளைகள் நிறைய இருக்குமா. வர வழியில் டோல் முழுக்க பார்த்துட்டு வந்தது. குச்சி கிழங்கு வாங்கிக்கிறியாக்கா, முல்லைப்பூ வாங்கிக்கிறியா? நீங்கள்லாம் யூனிஃபார்ம் போட்டு உக்காந்துருக்கீங்க, பாவம் அதுக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏதோ கிழிந்த சட்டை, ஏதோ ஒரு அப்பாவோட சட்டை, அம்மாவோட பாவாடை, எதையோ போட்டுட்டு வந்து அந்த புள்ள விற்கிது. என்ன பாவம் பண்ணிச்சு? அதுக்கு கல்வி இல்லையே. அப்போ நீங்கள் என்ன புண்ணியம் செய்தவர்கள்? எந்த மாதிரி இடத்துல உட்காந்து எப்படி ஒரு கல்வி? உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக இந்த கல்வியை மாற்றி விடாதீர்கள். மொத்த சமுதாயத்திற்கும் முதல்ல அம்மா அப்பாவில் ஆரம்பிச்சு, என் அம்மா அப்பாவிற்கு, எனக்கு கல்வி கொடுத்த இந்த நிறுவனத்திற்கு, என்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த கேட்டுக்கு வெளியில் உனக்காக ஒரு சமுதாயம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம பையன், நம்ம ஊர் பையன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், நம்ம ஊர் பிள்ளை அது செஞ்சுருக்கு, நம்ம ஊர் பிள்ளை சயின்டிஸ்டாம, நம்ம ஊர் பிள்ளை ஐஏஎஸ் ஆம, நம்ம ஊர் பிள்ளை போலீஸில் சேர்ந்துருக்கு, நம்ம ஊர் பிள்ளை இன்ஜினியராக ரோடு போட போகிறானா, பாலம் கட்ட போகிறானா, எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது அந்த சமுதாயம். ஏமாற்றி விடாதீர்கள். உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தீ ஜுவாலை இருக்குது, 1.5 வருஷமாக மங்கி போச்சு, கொஞ்சம் திரியை நிமிட்டி விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்களேன், அழகாக அது அவ்வளவு ஜுவாலையாக எரியும். அந்த ஜுவாலை உங்கள் முகத்தில் நம்பிக்கையாக ஒளிரட்டும். அந்த நம்பிக்கையை பார்த்து அடுத்தவங்க நீ நண்பன், ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்டோட நான் இருக்க பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இதை ஈஸியாக படிச்சிடலான்னு ஒரு ஹோப் கொடுப்பா. அப்படிப்பட்ட ஒரு நண்பனாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தோழியாக இருக்க வேண்டும். நீ செய்யறது சரியாக படலை, நீயா மாற்றிக்க. இல்லை நான் டீச்சர்ஸ் கிட்ட சொல்ல வேண்டி வரும் அல்லது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டி வரும். அப்படிங்கிற ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய தோழனாகவோ தோழியாகவோ இருக்க முடிந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. ரெண்டும் சேர்ந்து குட்டிச்சவராக போகிறதுக்கு தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். இதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய பொறுப்புமா அவங்க தலையில். இப்போ உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வது என்பது மிகப்பெரிய பொறுப்பு. எல்லா நாளும் நீ எங்கேயாவது போகும்போதெல்லாம் அப்படி டீச்சர்ஸ் உன் பக்கத்தில் நிற்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். நாளைக்கு வேலைக்கு போறேன், வேலைக்கு போற இடத்துல பேசாதன்னு பிடி வாத்தியார் நிப்பார பக்கத்துல. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.